சின்ன காயமா இந்த முட்டுக்காடுக்கு கீழே சஜிதா செய்ய முடியாம தவிச்சேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிட்டு சஜிதாவிட எவ்வளவு அருமை இருக்குது. அது அமர்ந்து தொழுதாலும் கூடும். ஆனால் இப்பொழுது அமர்ந்து தொழக்கூடிய முறைகளிலே சர்ச்சைகள் உண்டு. சமீப பெருமக்களே, கடந்த சில தினங்களாக இறை தலைமைகளில் ஒன்றான தொழுகை, அதில் அடங்கியிருக்கக்கூடிய உயர்வுகள் ரகசியங்களை பற்றியெல்லாம் அறியும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கினான். அவற்றின் பிரகாரம் நாம் அமல் செய்து அவன் அருளையும் அவனையே அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. பெருமக்கள் சொல்வார்கள், எந்த தொழுகை பாவங்களை விட்டு தடுக்கும் என அல்லாஹ் கூறுகிறானோ, எந்த தொழுகையின் மூலமாக உதவி கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த தொழுகையில் 12,000 ரகசியங்கள் இருக்கின்றன. அந்த 12,000 ரகசியங்களையும் அல்லாஹ் 12 விஷயங்களில் அடியார்களின் நன்மை கருதி சுருக்கி வைத்துள்ளான். அவற்றிலே முதலாவது தொழுகையை பற்றிய அறிவு, இரண்டாவது முறையாக உது செய்தல், மூன்றாவது நன்குடை சுத்தமானதாக அணியுதல், நான்காவது தொழுகைக்குரிய நேரங்களை அறியுதல், ஐந்தாவது கிப்லாவை முன்னோக்குதல், ஆறாவது எந்த தொழுகையை தொழுகிறோமோ அந்த தொழுகையை நியத்து செய்வது, ஏழாவது தக்பீர் தஹ்ரீமா, முதலாவது தக்பீர் கட்டுவது. இந்த 7 விஷயங்களை சற்று விளக்கமாக நாம் அறியும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். எஞ்சிய 5 விஷயங்களை இன்று நாம் அறிந்திடவும் அதன்படி அமல் செய்திடவும் அவற்றின் மூலம் இறை அருளையும் இறைவனையும் அடைந்ததும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிடுவானாக. 8வது விஷயம் நிலை நிற்பது. தொழுகையை இருந்தாலே அது நிற்க வேண்டும். பெருமக்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நின்று தொழும் பாக்கியத்தை தருவானாக. நிற்பது என்பது அது அமர்ந்து தொழுதாலும் கூடும். ஆனால் இப்பொழுது அமர்ந்து தொழக்கூடிய முறைகளிலே சர்ச்சைகள் உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு. தொழ வேண்டும் நின்று, இல்லையானால் தரையில் அமர்ந்து, அதுவும் இயலாவிட்டால் தரையில் படுத்து கிப்லாவின் திசையிலே காலை நீட்டி தொழ வேண்டுமே தவிர இந்த நாற்காலி கலாச்சாரங்கள் எல்லாம் அது கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம். அவை நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் தொழுகையிலே மிக மிக பிரதானமான அமல் சஜிதா செய்வது என்பது நமக்கு தெரியும். மஸ்ஜிதிலே சஜிதா செய்யும் இடம் என்றுதான் பொருள். நாம் நாற்காலியில் தொழுகும் பொழுது சஜிதா செய்வதற்கான வாய்ப்பே கிடைப்பதில்லை. நாம் இவற்றையெல்லாம் தவறுக்காக சுட்டி காட்டப்படும் விஷயங்களாக கருதக்கூடாது. திருத்திக் கொள்வதற்காக இறைவனத்திலே துஆ செய்து முயற்சிப்பதற்காக கூறப்படும் விஷயங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாற்காலியில் நாம் அமர்ந்து தொழுகிறோமே, அதிலும் சில இடங்களில் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், சொகுசு நாற்காலிகள் 2 கைகளை வைத்துக் கொள்ள, அப்படியே சாய்ந்து கொள்ள நாம் விமர்சனத்திற்காகவோ முறை கூறுவதற்காக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எப்படி நிற்க வேண்டுமோ அந்த நிலைக்கு மாறுபட்ட நிலையை நாற்காலியில் அமர்வது உண்டாகும். ஒரு சொல்லுகளை பார்ப்போம். நாற்காலியில் உட்கார்ந்து தொழும்போது சஜிதா செய்ய முடியுமா? எனக்கு தெரிய நெத்தியை நிலத்தில் வைக்க முடியாது. உங்களில் அப்படி யாரையும் செய்ய முடியும் என்றுதான் சொல்லுங்கள். அதே நேரத்திலே ஒரு மனிதனால் நிற்க முடியவில்லை. நிற்பது அந்த முக்கியமான பொருள், வெளிப்பொருள்களை ஒன்று நிலை நிற்பது பொருள். நிற்க முடியவில்லை. எப்படி எப்படியெல்லாம் நம்மால் முடியுமோ அப்படி தொழுது கொள்ள வேண்டும். கீழே அமர வேண்டும், தக்பீர் கட்ட வேண்டும், ருக்குவிற்கு உழவு போக வேண்டும். முடியவில்லை என்றால் சஜிதாவிற்கு அதை விட சற்று குறைந்து கொள்ள வேண்டும். கீழே உட்கார்ந்து முடியலையானால் அப்படியே முயற்சித்து கண்ணீர் வடிக்கணும். அல்லாஹ் சஜிதா செய்யும் பாக்கியத்தை நமக்கு தருவான். நான் கண்கூடாக கண்ட விஷயம்.
ஏறத்தாழ ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் காரைக்குடியுடைய மதரசா நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆசிரியர் இருசக்கரவண்டியில் என்னை அழைத்து சென்றார். அந்த பேருந்து மதரசா அவருக்குள்ள பாவம் அகலத்து பின்னால் உட்காரத்துக்கு வேண்டும் கொஞ்சம் ஆர்வம் வேண்டிட்டாரு, வேகமா ஓட்டிட்டார். அங்கிருந்து அதை விட வேகமாக கூட வண்டியில போட்டுதான். எனக்கு இந்த இடத்துல அடி ரத்தம் ஊத்துது, தலைவெல்லாம் வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அடி உடனே பண்ணாங்க. திரும்பி வந்தேன். வந்து 15 நாள் என்னால சின்ன காயமா இந்த முட்டுக்காடு கீழே சஜிதா செய்ய முடியாம தவிச்சேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிட்டு சஜிதாவில எவ்வளவு அருமை இருக்குது. இப்படி உட்கார்ந்துருப்பேன், இப்படி ருக்குவுக்கு போவேன், இப்படி சஜிதாவுக்கு போவேன், ஆனா நிறுத்தி வைக்க முடியல. அப்பதான் தெரிஞ்சு இந்த சஜிதாவுக்கு ரொம்ப சொல்லுவான் அல்லவா, ஒரு அடியான் சஜிதாவிற்கு வந்துவிட்டால் அவனுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள திரைகள் எல்லாம் விளக்கப்படும், நீக்கப்படும். அதனுடைய அருமை அப்பதான் புரிஞ்சேன். ஆகவே எல்லா மக்களுக்கும் எல்லாம் நச்சுவத்தை தரான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது ஒரு ஸ்டேஜா போச்சு. ஒரே ஒரு நிலை நிற்கணும், முயற்சி தான் கிடைக்குமா கிடைக்காது. அல்லாட்ட கேட்டு தருவானா தரமாட்டான். நம்ம அந்த முயற்சி நிலை நிற்பது அந்த 12 விஷயங்கள் ஒன்று. அது இன்னொன்று தொழுகையுடைய பொருளும் கூட. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கூட பொருள். அதற்கு அடுத்து குர்ஆன் ஓதணும். தொழுகையில குறைந்தபட்சம் சூரே ஃபாத்தியாவது ஓதணும். ஒன்றுமே ஓதல தொழுகை கூடாது. நல்லா பாதுகாப்பானாக. வெளிநாட்டுகளுக்கு முன்னால் ஹரம் ஷரீஃபிலே ஹஜ்ஜிற்காக சென்றிருந்த நேரம், அப்பொழுது மக்ரிப் இஷா வரைக்கும் பாடம் நடக்கும். அந்த ஹரமில் மிகப்பெரிய மாமேதைகள் பாடம் நடத்துவார்கள். மிகப்பெரிய அறிஞர் மக்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்டு பதில் பெறுவார்கள். கேள்வி கேட்டு பதில் பெறுவார்கள். அதில் பலவிதமான பயன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக நம்மை போன்ற பலர் அமர்ந்திருப்பார்கள். அப்போ ஒருவர் கேட்கிறார், ஒரு தேசத்தை சார்ந்தவர், ஒரு மனிதனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியல, அவருக்கு அலுத்து சூரா தெரியல, அவருடைய தொழுகை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமையே தொழுகிறார், ஓதவே இல்லை. அவர் தொழுகையை நிறைவேறுமா அப்படின்னு கேட்கிறார். யார்கிட்ட? அந்த முஃப்தியில கேட்கிறார், அரபியில கேட்கிறார். ஒருவருக்கு சூரிய ஃபாத்திஹா தெரியல, அவரு சூரிய ஃபாத்திஹா அலுத்து சூரா ஓதாம தொழுகிறார், அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவான்னு கேட்டபோது தன்னை அறியாமல் அவங்க சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு கடினமான துன்பம் ஏற்பட்ட இந்த வார்த்தை தானே சொல்லணும், மரணத்திற்கு மட்டுமல்ல. யா சாபத்து முசீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு கடினமான துன்பம் வருமையானால் அவர்கள் நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தெரியும், நான் சொல்றேன். அவங்க இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ஒரு பெரிய அதிர்ச்சியை கேட்ட மாதிரி சொன்னாங்க. காரணம், அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமா இந்த உலகத்தில் இருக்கிறான் நினைக்கிறான். சூரிய ஃபாத்திஹா தெரியாத ஒரு முஸ்லீமா இந்த உலகத்தில். இப்ப என் மகன் இந்த வருஷம் கூட்டிட்டு வந்தவங்க அவங்க சொன்னாங்க, அப்பா நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம், அவங்க டிவியோட அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரபியில் கற்றுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உருதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுனாலுமே புரிஞ்சுக்கிறாங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அவங்க கேட்குறாங்க, என்னமோ ஒரு மொழி பேசுறீங்க, உங்க மொழி தமிழ் ஒரு மொழியே அவங்களுக்கு தெரியாதுங்க. தமிழ்ல தாய்மொழி இலக்கணம் நடந்தது அப்படிதான், இலக்கியம் மொழி தமிழ் ஒரு மொழி இருக்குன்னே தெரியாத அளவுலாம் இருக்கானா இல்லையா?